எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபேவரட்டான ஃப்ரூட் மிக்சர் ரெசிபியை நாம் இன்றைக்கி வீட்டிலேயே இருக்கிற பழங்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழம் இப்போ நம்ம ஆடி மாதத்தில் கொஞ்சம் அதிகப்படியாகவே வாங்கியிருப்போம் சாமிக்கெல்லாம் படைக்கிறதுக்கு. அதில் சமயத்தில் நம்மளால் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் அது வீணாக போகிறாப்புல இருக்கும். அது அந்த வீணாக போகிறதுக்கு முன்னாடி அந்த பழத்தை ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாரி நம்ம வீட்டிலையே அடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி அந்த ஒரு ஃப்ரூட் மிக்சர் அடிக்க போகிறேன். மாதுளம்பழம் 2 பழம் இதை உரித்து வச்சுருக்கேன். ஆப்பிள் ஒரு 3 பழத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 5 வாழைப்பழம் வச்சுருக்கேன். இந்த பழம் தான் இப்போ இருக்குது. இது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரூட் மிக்சர் போட போகிறோம். அதை எப்படின்னு பார்ப்போம். ஆப்பிள் அரிஞ்சு வச்சுருக்கிறத முன்னாடி ஜூஸரில் போட்டு அடிச்சுப்போம். இதுக்கு கொஞ்சம் ஐஸ் வேணுன்னா ஐஸ் வாட்டர் போட்டுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சாதா தண்ணியே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஐஸ் போட்டு லைட்டான ஜில்லுப்புக்கு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது அது மேலேயே வாழைப்பழத்தையும் அப்படியே போடுறோம். அப்படியே போடும்போது 2 கையாலேயே அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஜார் சின்னதாக இருந்ததுன்னா 2 டைம் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். போதும், வாழைப்பழம் அடித்தது போதும். அதில் இப்போ உரிச்சு வச்சுருக்கிற மாதுளம்பழத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். மாதுளம் சுளைகள் அதை அப்படியே அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் இது மாதிரி போட்டு ஒன்றா சேர்த்து அடிச்சுக்கலாம். இதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால சின்ன கப்பில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கிற அளவுக்கு அடித்தா போகிறோம். நான் எந்த விதமான கலரும் போடலை. நேச்சுரல் பழம் அடித்தா கலர் இப்படி தான் இருக்கும். இதில் நல்லா ஷோவுக்காக வேறு கலர்ஸ் ஏதாவது சேர்த்துக்கிறாங்க. இதில் டூட்டி ஃப்ரூட்டி பழம் கலந்துக்கிறோம். அதை நம்ம போட்டு அடிக்கக்கூடாது. இதில் போட்டு கலந்துக்கிறோம். இது நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. டூட்டி ஃப்ரூட்டிங்கிறது பப்பாளி பழத்தை பதப்படுத்தி வைக்கிறது தான் டூட்டி ஃப்ரூட்டி. இதில் இப்போ பாதாம் பால் கொஞ்சம் கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம் பால் கலக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கேன். நான் பாதாம் பவுட்ரு போடுறேன். பாதாம் மிக்ஸ் போட்டால் கலர் மஞ்சளாக இருக்கும். பாதாம் பவுட்ரு போட்டால் ஒயிட்டாகவே தான் இருக்கும். இதை போட்டு நல்லா அந்த பாலை ஆற்றிக்கிறேன். ஆற்றி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஃப்ரூட் மிக்சர் போடுறோம். நல்லா பார்த்துங்க. இது பாதாம் பவுடர், பாதாம் மிக்ஸ் கிடையாது. பாதாம் மிக்ஸ்னால் கலர் மஞ்சளாக இருக்கும். பாதாம் பவுட்ரு ஒயிட்டாக தான் இருக்கும். பாதாம் பால் போடுறோம். இதில் மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போடுறோம். இது தாங்க நம்ம வீட்டில் செய்கிற நேச்சுரல் ஃப்ரூட் மிக்சர். இதில் நம்ம கலர் சேர்த்தோம்னா அது கலராக இருக்கும். அதுதான் வித்தியாசம். நம்ம கடையில் போய் நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டில் செய்யறதுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம இப்போ நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை எடுத்து அப்படியே போட்டிருக்கோம். வீணாக போன பழம்லாம் இது வீணாக போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம கடையில் அவங்க எப்படி போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம அவசரத்துக்கு நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது தேவலான்னு வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவோம். இதில் உங்களுக்கு கூலிங் வேணும்னா இந்த தண்ணி விட்டு அடிக்கிறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு
கொஞ்சம் ஐஸ் வாட்டராக ஊற்றி அதை அடிச்சுக்கலாம். ஆப்பிள் வந்து சும்மா அடிக்க முடியாது, கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் அடிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டரை போட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இது வந்து இப்போ கூலிங் இல்லாமல் சாதாரணமாக இருக்குது. இதை வந்து இப்போ எல்லாருமே குடிக்கலாம். கலரும் நான் கலக்கலை. இப்போ கடையில் வாங்குகிறோம், நல்லா இருக்குது, கலராக இருக்குது, குடிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு பார்வைக்கு அழகாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தான் பாருங்கள். அவங்க இது வந்து இப்போ அல்வா பவுடர், இந்த அல்வா பவுடரில் கொஞ்சம் போடுறோம். நான் தனியாக உங்களுக்கு நான் அந்த பவுடர் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் பாதாம் மிக்ஸ் போட்டோம்னு சொன்னால் இந்த பாலே உங்களுக்கு மஞ்சள் கலராக தெரியும். இதுதான் இப்போ கடையில் இது பண்ணுறது. இப்போ அந்த பால் வந்து இப்போ நம்ம வச்சு வீட்டில் வச்சுக்கிறது வெள்ளையாக இருக்குது. பாதாம் மிக்ஸ் போட்டோம்னா அது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும், இன்னும் கலர் தெரியும். இது வந்து எந்த விதமான கலரும் கலக்காமல் உள்ள பியூராக உள்ளது. இதில் கொஞ்சம் கலர் கலந்துருக்கேன். பழத்தை வீணாடிக்காமல் தூக்கி எறியாமல் வீணாக போகிறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்போதே இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்து. பழமும் வீணாக போகாது, நம்ம காசும் வீணாக போகாது. ஜூஸர் மிக்சியில் போட்டு கேசரி பவுடரை இப்படி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரூட் மிக்சரில் கலர் கொண்டு வர்றாங்க. கலர் சேர்க்காமல் நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்கிறது தான் நம்ம உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைகளையும் மற்றவங்களையும் இப்போவே குஷிப்படுத்த வேண்டியது தானே.